ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குழம்பு வச்ச பிறகு மீன் தான் ஃப்ரை பண்ணுறேன். நான் வந்து நான்ஸ்டிக்கில் வந்து வஞ்சர மீனை ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மீன் வறுத்து எங்கே ஒட்டிக்குமோன்ட்டு. நான்ஸ்டிக்னால் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு சைடு காலையிலேயே எங்கள் பாபா உளுந்தங்கஞ்சி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ரேஷ்மாக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு நானும் வந்து இருக்கிற உளுந்தங்கஞ்செல்லாம் சூடு பண்ணி குடிச்சிக்கிட்டே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு சைடு சாதமும் வச்சாச்சு. இந்த ராட்டை வந்து எதில் வறுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றி தனியாக பொரிச்சு எடுத்தோன்னா எண்ணெய் அதுக்கு வேறு தனியாக வேஸ்ட் ஆகும். சரி, நம்ம வச்சுருக்க இரும்பு தவா தோசைக்கல்லையே வந்து பொரிச்சிடலாம். ஏன்னா நல்லா பெருசுங்க அந்த தோசை கல். அதனால் அதுலேயே வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அதுலேருந்து தண்ணி விட விட அப்படியே வந்துருச்சு உங்களுக்கு சுருண்டு. நான் தண்ணியெல்லாம் ஊற்றவே கிடையாது. ராட்டு எப்போ வாங்கினாலும் அதுலேருந்து தண்ணி விடும். அதனால் அதுலேயே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். செஞ்ச உடனே டேஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். கரெக்டாக வெந்துருச்சான்னு செக் பண்ணி சூப்பராக இருந்ததுங்க. இனிமேல் ராட்டு கிரேவி பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பொரிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. நெத்திலி மீன் வறுவல், இறால் வறுவல், அப்புறம் வஞ்சிர மீன் ஃப்ரைங்க. செஞ்ச உடனே போட்டு எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டாங்க.